கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் தொடர்ச்சியாக சொல்லிவிடலாம். அவர்கள் அந்த அளவிற்கு இன்றைக்கு கேட்கக்கூடிய அளவில் விசுவாசிகள் இல்லை. அதுதான் காரணம். அதனால தான் ஒரு 10 நிமிடம், ஒரு 9 நிமிடம் இதையே அவர்கள் எப்படி தூக்கி விட்டுட்டு போகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த செய்தியானது ஒரு 50 பேர் பார்த்தாலும் 100 பேர் பார்த்தாலும், சில நேரங்களில் 1000 பேர் பார்த்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் பார்த்தாலும் கூட சத்தியத்தை சரியாக சொல்கிறேனா என்பதை என்னை நானே பல தடவை அதை போட்டும் பார்த்து அதை நான் புரிந்து அறிந்து கொள்கிறேன். இப்போ இவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். தோட்டத்திலே 3:9 இதை நான் பார்த்தால் தெரியும். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவர் வருகிற பொழுது ஒரு குளிர் காற்று, ஒரு குளிர் நிலவினுடைய வெளிச்சம் போல, ஒரு மகிமையினுடைய பிரகாசத்தை போல அவர் வருவார். அதே சாயலில் மனிதன் இன்றைக்கு குட்டி தேவதைகள் போல அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். இவன் இருந்து கொண்டிருக்கிறவன் இப்பொழுது வெறுமனேனு அவன் ஒரு மொட்டையனாக ஆகிவிட்டான். எப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு நான் போக முடியும் என்று சொல்லி அந்த தேவனை நோக்கி தேவனே என்று கொப்பரப்படுத்திக் கொண்டு தேவனே என்று சொல்லி தெய்வமே என்று கேட்காமல் மாறாக அவருக்கு முன்னாலே நிற்பதற்கு இவன் ஒரு வழியை தெரிந்து கொள்கிறான். அந்த வழிதான் இந்த அத்தி இலை. இந்த அத்தி இலையை அவன் தைத்து சட்டையாக அவன் போட்டுக்கொண்டான். புரிந்து கொள்ளுங்கள், சட்டையாக போட்டுக்கொண்டான். கச்சையாக உடுத்தி கொண்டான். கச்சை எப்படி இருக்கும்? இந்த தாப்பாச்சி கட்டின மாதிரி கச்சை இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? முழுவதும் மறைக்க முடியாது. அந்த அளவில் அவன் அந்த சகோதரிக்கும் அவன் கச்சையை உண்டு பண்ணி கொண்டு இப்பொழுது ஆண்டவருக்கு முன்னாலே வந்து நிற்கிறார். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு தெய்வத்தை தேடுகிறோம் என்று சொல்லி ஆராதனை என்கின்ற போர்வையிலே உற்சாகம் என்ற துணியிலே கொட்டடிப்பதும், தம்புரை மீட்டுவதும், கட 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 கடா என்று சத்தம் விடுவதும், ஓலம் விடுவதும் இவையெல்லாம் அல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நீ உன் வாழ்க்கையில் அறிந்த படித்த இந்த பரிசுத்த வார்த்தைக்கு அந்த கேதனை சொன்னார் அல்லவா ஆதாமிடத்தில், அதன்படி நடந்திருக்க வேண்டும் அல்லவா? கவனமாக இந்த வேதத்தினுடைய வார்த்தைக்கு இப்படி நடந்து அந்த வேதம் உங்களை எப்படி நடத்துகிறதோ அந்த அடிப்படையிலே நீங்கள் போய்கொண்டிருக்க வேண்டும். அந்த வேதமானது நம்மளை, கர்த்தருடைய வார்த்தையானது படிக்க 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 நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும். ஒரு குழாய் இருக்கிறது சொன்னால் இது அழுக்கு படிந்ததாக உள்ளே அழுக்கு இருந்தாலும் கூட வேகமாக அந்த குழாயிலே பீச்சு தண்ணீர் அடிக்கிற பொழுது அந்த குழாய் என்ன செய்யும், அந்த தண்ணீர் என்ன செய்யும் என்றால் அப்படியே பொங்கி 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 ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த கீழே படிந்திருக்கின்ற தூசி எல்லாம், இந்த பகுதியில் படிந்திருக்கக்கூடிய தூசி எல்லாம், அந்த அழுக்குகள் எல்லாம் வெளியே வந்துவிடும். ஏன்? சதா அதில் அடித்துக் கொண்டிருக்கிறதாலே. எறும்பு ஊற கல் தேயும். நான் அப்படிப்பட்ட இடங்களை பார்த்திருக்கேன், மலைப்பகுதியிலே பார்த்திருக்கிறேன். அது உண்மைதான். அப்போ இந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதற்கு மாறாக ஒரு நபர் யாராக இருந்தார், பரலோகத்திலிருந்தே ஒரு தேவதூதன் வந்து பேசினால் கூட, நாங்கள் சொன்ன சத்தியத்திற்கு மாறாக பேசினால் நீங்கள் கலங்கக்கூடாது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மிக தெளிவாக வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் தியானிக்க உள்ளம் பரிசுத்தமாய்க்கொண்டே இருக்கும். தேவ ஆவியானவர் நம்மளை அப்படியே காவந்து பண்ணி நமக்குள்ளும் வெளியுமாக இருந்து, ஏனென்றால் அவருடைய காலத்திற்குள் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில நாம் என்ன செய்யலாம்? ஒரு மகிமையான அவருக்கு ஒரு கை கொடுக்கிறவர்களாக நாம் மாறலாம். அப்போ இவ்வளவு ஒரு மகிமையான தெய்வத்தினுடைய ஒளி வெள்ளத்தில் வருகக்கூடியவரை எப்படி இந்த நிர்வாண கோலத்தில் பார்க்க முடியும் என்பதற்காகத்தான் தைக்கப்பட்ட இந்த அத்தி இலை. இந்த இலையானது நான் சொன்னபடி இது நேரமாக அந்த மரத்தில் இருக்கிற வரைக்கும் அது சரியாக இருக்கும். அதற்கு பின்பு பறித்த பின்பு அந்த கொடியை விட்டு இலை வந்த பின்பு அது எப்படிப்பட்டதாக மாறிவிடும் என்றால் அது அப்படியே சுருங்கி அது அந்த வார்க்க செய்யலாம் ஒரு நாராக போய்விடும். நீங்கள் பூ போட்டு பார்த்துருக்கிறீர்களா? இந்த சபையிலே என்ன செய்வார்கள் என்றால், கிறிஸ்மஸ் முடிந்த பின்பு இந்த ஈஸ்டர் ஒன்று வரும். கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெல்லாம் வேறு மாதிரி அலங்கரிப்பார்கள். ஈஸ்டர் வருகின்ற பொழுது கமகமகமகமகமகமான மணக்கிற மாதிரி பூ அப்படியே பந்தலாக அப்படியே போட்டிருப்பார்கள். ஒரு 2-3 நாட்கள் கழித்து அந்த பூவு அப்படியே சுருங்கி அப்படியே என்ன செய்யலாம், ஒன்றும் இல்லாமல் அப்படியே போயிடும். ஒரு காற்றடைத்த பல்லுனை, அது காற்று இருக்கிற வரைக்கும் பறந்து கொண்டு இருக்கும். அந்த காற்றை அதிலிருந்து எடுத்து விட்டால் அது சுருண்டு அப்படியே கீழே விழுந்துடும். இதுபோலதான் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக பிரசன்னம் எப்பொழுது வெளியே போயிட்டது என்றால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உள்வைத்துக் கொள்ளாமல் மீறுகிற பொழுது வெளியே தூக்கி இருந்து விட்டார்கள். இப்பொழுது பயம் வந்துவிட்டது. கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே பயம் இல்லை, அங்கே மகிழ்ச்சி, ஆனந்தம். எத்தனை பேர் வேணாலும் உனக்கு விரோதமாக பேசலாம். பைபிளை பற்றி பேசுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட
இதை வைத்து நாங்கள் அரசாண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு காலத்திலே இந்த பைபிளை பற்றி பேசுவதற்கோ படிப்பதற்கோ தடை போட்டார்கள். பெரிய பூட்டி சங்கிலினாலே பூட்டி விடுவார்கள். பாப்பரசர் வந்துதான் அதை திறக்க வேண்டும். இந்த அளவிற்கு நீங்கள் பார்ப்பீர்கள், காலத்தில் மக்களை இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னவர்களை கூட அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எப்பொழுது அவன் சுத்தமாவான்? நீ ஜெபிக்கிற ஜெபத்தினாலோ அதனாலோ இதனாலோ அல்ல. வார்த்தை அவனுக்குள் பதியக்கூடிய அளவிலே நீ என்னதான் ஜெபித்திருந்தாலும் உடைய ஜெபம் அவனுடைய கண்களை திறக்க வேண்டும். அப்படி இருதய கண்களை திறந்து இந்த வார்த்தை உள்ள போகாத வரைக்கும் அவனால் பரிசுத்தமாக வாழ முடியாது. உணர்ச்சிவசப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாகத்தான் இருப்பான். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினாலதான் இந்த வார்த்தை அவர்கள் விட்டு வெளியே போய்விட்டது. அப்ப இதுவரைக்கும் நம்மிடத்தில் பேசியவன் நம்மளை பாழாக்கி விட்டான் என்று கருதி இருக்க வேண்டும். அப்படி கருதி இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் நீர் படைத்ததுதான் என்ற ஆண்டவர் மேல்தான் அவர்கள் இந்த தவறை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். இந்த அத்தி இலை என்கின்ற அந்த மதத்தை பாருங்கள். நான் மதம் என்று சொன்னது காரணமே அதுதான். நேரொளி பிரகாசத்தில் வருகிறவர், குட்டி குட்டி தேவதைகள் போல் இருக்கக்கூடியவர்கள் இந்த இருவரும் போய் அவரை சந்திக்கிற பொழுது மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் அவர்கள் ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிமையான நேரமானது இவர்களோ இருளடைந்தவர்களாக இப்பொழுது ஒரு பயத்தினுடைய இதிலே ஒழித்துக் கொண்டார்கள். ஐயா, இந்த அத்தி இலை என்று சொல்றார். அந்த தோட்டத்திற்குள் அத்தி மரம் இருந்திருக்கிறது, பலா மரம் இருந்திருக்கும், பேரிச்ச மரம் எல்லாம் இருந்திருக்கும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கனி மரங்கள், இந்த விருட்சங்கள் எதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது? இந்த விருட்சத்தை புசித்து புசித்து அதை ருசித்து, ஆஹா, அவரை அங்க படைச்சிருக்கக்கூடிய அந்த பழம் இப்படி இருக்கு, இந்த பழம் இப்படி இருக்கு, எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருந்தவர்களுக்கு இப்ப எல்லாமே அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியாத அளவில் இருக்கிறார்கள். காரணம், அந்த வார்த்தை வெளியே போய்விட்டது. ஆகையினாலே தேவனுடைய ஆவிக்கு தூரமானார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அந்த உடனடியாக இந்த உணர்த்தப்பட்ட உடனே மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள் இந்த நேரத்தில் என்ன செய்தாய், நான் சொன்னதை நீ மீறிவிட்டாயே என்று கேட்கிறவர்கள், ஆமாண்டவரே, தவறாக செய்துவிட்ட ஒருவர் இப்படி வஞ்சித்து விட்டார், மன்னித்து விடுங்கள், உடைய பேச்சை நாங்கள் கேட்கவில்லை, இதற்காக நான் வருந்துகிறேன் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த நேரத்தை மன்னிப்பை அழிந்திருக்க வாய்ப்புகள். இன்றைக்கும் நாம் அப்படி எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு ரோகமான தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறோம், மீண்டும் மீண்டும் இடத்தில் போகத்தானே செய்கிறோம். ஆனால் தேவன் மீண்டும் மீண்டும் போகிறபடினாலே நீங்கள் உயர்வான இடத்திற்கு போவதற்கு அது ஒரு தடையாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மன்னிக்கப்படாத பாவம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவன் வைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனை பெற முடியாது. ஆனால் தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருந்தால், தொடர்ந்து உன்னுடைய நாவை, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய செயல்பாடுகளை நீ காக்காமல் இருந்து கொண்டே இருப்பாயானால் உனக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மையை நீ இழந்து விடுவாய் என்பதை கூடிய மட்டும் அதை உன்னை நித்திய ஜீவனை கூட இழக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. என் வாயிலிருந்து நான் அப்படி ஒரு நாள் சொல்ல மாட்டேன், நீ நரகத்து போயிடுவாய், அங்க போயிடுவாய்ன்னு சொல்லி எந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையும் நான் தாக்குவதும் கிடையாது. அவர்கள் அது எனக்கு தேவையும் இல்லை. அதான் அவர்களுக்கு என்னென்ன சூழ்நிலையில் எப்படி எப்படி இருக்கிறார்களோ என்று எவருடைய பெயரையும் உச்சரிப்பதில்லை. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வசனத்தை திரித்து பேசினால் நான் விட போறதும் இல்லை. இந்த உள்ளே இருக்கக்கூடிய இதயம் துடிக்கின்ற வரைக்கும் உதடுகளும் பேசிக்கொண்டுதான் இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்றால், மாற்றி பேசிய உடனே என்ன நடந்தது, மாற்றி பேசிய உடனே என்ன நடந்தது பாருங்கள். சாவாய் சாக மாட்டாய், இது என்ன பெரிய விஷயம். ஒரு சின்ன நூல் அளவு விலகின உடனே பட்டுபாதாளத்திற்கு விழுந்தார்களே, மன்னிப்பு கேட்க அவர்களுக்கு மனம் இல்லாமல் மற்றவர்களோடு அவர்களை நீர் படைத்து நீர் எனக்கு தந்தவள் தான் என்றால் என்ன அர்த்தம்? நீ எனக்கு இவ்வளவு கல்யாணம் முடிக்காம வச்சுதான் நல்லா இருந்திருப்பேன் அப்ப பெற்றோர்களை பார்த்து சொல்றது இல்லையா? இவன் 3 வருஷமா நினைஞ்சிருப்பான், முடிய வளர்த்து போட்டுக்கிட்டு கல்யாணம் முடிக்கணும் ஊரில் உள்ள மக்களெல்லாம் சொல்லி தாய் தப்பன காரி திட்டிருப்பாங்க. அது மாதிரி தான் ஆதாமும் அது மாதிரி தான். யானையை செஞ்சு கொண்டாந்து விடுறாது, இது யானை, இது என்னது பூனை, இது என்னது முதல, அது இதுங்கிறான். ஒரு நல்ல சலனமே இல்லை. ஆனால் ஏவாளை அவன் எலும்பிலிருந்து உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்த பொழுது அவன் பார்த்தீங்கன்னா 32 பல்லும் அடாடாடாடா அப்படியே தெரியுது பார்த்துக்கோங்க. ஐயா ஐயா ஏவாள் அப்படின்னா மனுஷின்னா பேர் வச்சான். பெரிய ஞானக்கடல்ல மூழ்கின மாதிரி இருந்தவன் ஞானக்கடல்ல அப்படியே அப்படியே குளிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப சொல்லிட்டான், நீர் எனக்கு தந்தவள்லாம் அதை கொடுத்துட்டான். அப்படி என்ன ஆண்டவர் மேல ஏங்க செஞ்சது தப்பு இல்லை, அல்லது மௌனமா நின்றுட்டாலும் கூட இல்லை, அல்ல வேதனால் நீர் எனக்கு தந்தவள் எப்படி போகுதுன்னு பாருங்க.
அங்கே நான் என்ன இந்த சர்ப்பம் தான் அதற்கு அதையும் இவர் தானே உண்டாக்குனாரு. அவர்கள் பிரியமானவர்களை, எந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை விட்டு விடுபடுகிற பொழுது அந்த வார்த்தை எடுபட்டு விட்டால் அவன் எதை பேச ஆரம்பிக்கிறான்? அதான் உண்மை, துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருப்பதாக சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதக்காரனால் தேவன் அந்த அளவிற்கு அவருடைய சங்கீதக்காரனுடைய குலத்திலே பிறக்கக்கூடிய அளவிற்கு வந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர் அருமையாக சொல்லுகிறார், அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கிறது. திடீர்னு ஒருத்தன் கிள்ளிட்டான் முள்ளிட்டான், என்னடா மடப்பையில முள்ளிட்டேன், யாரா ஓய் அப்படி இல்லை, ஸ்தோத்திர பிரதர் முள்ளாதிய, ஸ்தோத்திர பிரதர் இடிக்காதிய, கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவரை துதிக்கக்கூடிய துதி எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் வாயில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு அந்த வாயில் இல்லாமல் போன காரணம் என்ன? அந்த வார்த்தையை இவர்கள் விட்டுவிட்டார்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை விட்டுவிட்டு இவர்களாக இந்த கனியை புசித்து அந்த விருட்சத்தின் கனியை புசித்து வர வேண்டியவர்கள் விருட்சத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் தங்களை. அதை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கிறேன். ஆகவே இந்த இலையானது என்ன செய்கிறது என்று சொன்னால் அப்படியே சுருண்டு போய்விடுகிறது. பாருங்கள், சுருண்டு வெயிலே காய்ந்துவிடும். இப்படித்தான் மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே, மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே, தெரிந்து கொள்ளுங்கள். இதே மாதிரி சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒரு தங்களுக்கென்று தாங்கள் செய்த தவறுக்கு தகுந்தாப்பில் தங்களை மறைத்துக் கொண்டு கடவுளிடத்தில் வருகிறார்கள். இதற்காக மதங்கள் இன்றைக்கு நிறைய உருவாகி இருக்கிறது. சில அமைப்புகள் கிறிஸ்தவ வட்டாரத்திலேயும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ரகசியமாக அவைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நான் அந்தி கிறிஸ்து சொன்னேன் அல்லவா? வேற யார்? வசனத்தை கலப்பாக பேசுகிறவன். முடிந்து போய்விட்டது. ஒருத்தனை இயேசுவை ஏற்றுக்கொண்டனால உன்னை வாள் எடுத்து வெட்டுகிறேன் என்று சொன்னால் கூட துணிந்து நின்றால் அவன் வாள் எடுத்து வெட்டுகிறான் என்றால் தலை போய்விட்டாலும் அவனுடைய ஆவி ஆத்மா ஆண்டவரிடத்திலே மகிமைக்குரியதாக புரிந்து இருக்கும். ஆனால் ஒரு மனிதர் வசனத்தை சற்று திரித்து பேசிவிட்டால் அவனே அந்தி கிறிஸ்து. சாகவே சாவா? இல்லை, நீ சாகவே சாவதில்லை. இதில் என்ன பெரிய வேறுபாடு? ஒரு பறவை அழகாக வந்த ஒரு சர்ப்பம் தானே. இப்படித்தான் பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வஞ்சிப்பதற்காக பிசாசானவன் பல வகைகளிலும் பட்டங்களோடும் பதவிகளோடும் சட்டங்களோடும் பலவிதமான காரியங்களோடும் வந்து கொண்டிருக்கிறான். அவைகளெல்லாம் அந்த பட்டங்கள், அந்த பதவிகள், அந்த சட்டங்கள், அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அத்தியலை போல் இருக்கிறது. ஒரு புதிய மதத்தை கண்டுபிடித்து நாளுக்கு நாள் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு புதிய போதனைகளை போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை எந்த ஒரு மனிதர்களும் இன்றைக்கு சில ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த காலத்தில் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷுடைய அப்பா ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்வேன். ஏன்னால் அப்போ இருந்தே அந்தி கிறிஸ்துடைய வீரியம், கலப்பான உபதேசம் ஜனங்களுக்குள் எப்படி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, விசுவாசிகளே, நான் உங்களை அன்போடு கெஞ்சி கேட்டுக்கொள்வதெல்லாம், யார் பிரசங்கித்தாலும் சரி, இந்த வசனத்தின்படி இது சரியா? உங்களுக்கு தெரிந்தவர்கள்ட்ட கேளுங்கள். உங்களுடைய போதகர், உங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய போதகரிடத்தில் கேளுங்கள். இல்லை என்றால் பிரசங்கம் பண்ணுகிறவரிடத்தில் உனக்கு நீங்கள் கேளுங்கள். யார் சொல்வதும் சரியில்லை என்று சொன்னால் இந்த வேதத்தை மீண்டும் மீண்டும் படியுங்கள். படித்து தேவ சமூகத்தில் அழுது புரண்டு கூட உங்களுக்கு ரொம்ப வேண்டிய, உங்களுக்கு உயிர் போல நேசிக்கக்கூடிய ஒரு போதகராக கூட இருக்கலாம், ஒரு ஊழியராக இருக்கலாம். அது எல்லா சபைகளிலும் இருக்கிறது, எல்லா ஸ்தாபனங்களிலும் இருக்கிறது, எல்லா இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரர்களும் இருக்கிறது. எப்படி நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நான் படித்தது வேதத்தின்படி சரியா இருக்கிறதா ஆண்டவரே, எனக்கு அதை சொல்லும் என்று சொல்லி விட்டு விலக பாருங்கள். அத்தியிலேயே போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். தேவன் உங்களுக்கு தோலுடையும் உண்டு பண்ணி கொடுப்பது உண்மைதான், கொடுத்திருக்கிறார். இன்றைக்கோ கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய மேனியை உரித்து மகிமையின் ஆடையால் நம்மளை தரிப்பித்திருக்கிறார். ஆகவே அந்த மகிமையின் ஆடை வார்த்தை இருக்கிற வரைக்குத்தான் இருக்கும். சிலுவையை பற்றிய உபதேசம் உனக்குள் இருக்கிற வரைக்குத்தான் இருக்கும். இல்லாமல் நீ விருந்துக்குள் போனாலும் சரி, ஒன்று தெரிந்து கொள், நீ இல்லாமல் போனால், நீ என்னதான் உன்னுடைய மேன்மையை காட்டி உள்ளே அந்த விருந்துக்குள் போனாலும் சரி, நிச்சயமாகவே உன்னை புறமிட்டுவிடும், உன்னை தூக்கி வெளியேறிவிடும். வார்த்தையை, தேவன் மகிமைப்படுத்த வார்த்தையை மறவாதீர்கள். மனதிலே வைத்து சிந்திங்கள், செயல்படுத்துங்கள். இதை போல இந்த அத்தியலையை போல உடைதறித்த இந்த காரியங்களை, மதத்தை போல கிறிஸ்தவத்தை பார்க்காமல் என்னை ஆள வந்த, என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய, என்னை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு செல்லக்கூடிய வார்த்தை என்கின்ற அந்த மார்க்கத்திற்குள் உங்களை இணைத்து தேவனை துதியுங்கள். அத்தி மரத்து பழத்தை சாப்பிடுங்கள், மற்றபடி இது உடைக்கு போக கொண்டு போய் விடாதீர்கள். எதை நீங்கள் செய்ய போவீர்கள்? அன்புக்குரியவர்களே,
கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கு தன்னுடைய மேனியை கழித்து, அன்றைக்கு ஆட்டை கழித்து ஒரு ஆடு, ஒரு மிருகத்தை கழித்து தோல், இன்றைக்கு ஆண்டவரே தன்னுடைய உடம்பை கிழித்து மகிமையின் சாயலாக கொடுத்திருக்க. அதைத்தானே நாம் வாரம் திருவிருந்துக்குள் வருகிறோம். சிந்திங்கள். மனதார உங்களை நேசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மதம் அல்ல மார்க்கம், இலை அல்ல, தேவனுடைய மகிமையின் ஆடை என்பதை எண்ணி சிந்திங்கள். கர்த்தர் நல்லவர்.